நேயர்களே, புதுச்சேரியில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அங்கே புதுச்சேரி தேர்தலுக்கான பிரச்சார பரப்புரைக்காக அங்கே வந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த மேடையை சென்றடைவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வழி நெடுகிலும் ஒரு புதுச்சேரி எல்லையை தொட்டதிலிருந்தே இதே மாதிரி காட்சிகளை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ரெண்டு பக்கமும் அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள் அவரை பார்க்க வந்திருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தில், ஆர்வ மிகுதியில் அவர் வாகனத்தின் மீது பாயக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். அவங்க வந்து அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிந்தாலும் அந்த ஆபத்தை விளைவிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே நம்ம அதை வந்து தொடர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவருடைய வாகனத்துக்கு ரெண்டு பக்கத்துல இருந்தும் கைகளை உயர்த்துறது, நீட்டுறது, ஃபோட்டோ எடுக்கிறதுன்றது மட்டும் இல்லாமல் வாகனத்துக்கு முன்னாடி போயிடுறாங்க, முன்னாடி போய் பாஞ்சு நின்றுறாங்க. அது வந்து அவங்க மேலே மோதிருமோன்ற ஒரு அச்சத்திலே நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த வாகன ஓட்டுநர் மிக கவனத்துடன் செயல்பட்டு அதை வந்து செலுத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. வாகனத்துக்கு முன்னாடி பைக்கில் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டுறவரே ஒரு கையில் வண்டி ஓட்டிட்டு ஒரு கையில் ஃபோனில் செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த மாதிரியான ரீதியிலலாம் போகக்கூடிய காட்சியில் நம்ம பார்த்தோம். அது எல்லாமே வந்து அங்கே காவல்துறைக்கு சவால், விஜய் அவர்களுக்கே பெரிய சவால், அங்கே கூட இருக்கக்கூடிய அவருடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு சவால் தான். ஆனாலும் அவங்களுடைய ஆர்வம், அந்த தொண்டர்களுடைய உற்சாகம் அப்படின்றத நம்மளால் புரிந்து கொள்ளவும் முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் நம்மோட அந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார். விஜய் அவர்களுடைய வாகனத்தோடு தொடர்ந்து நம்முடைய செய்தியாளரும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மணிகண்டன், இந்த சவாலை எப்படி கையாளுறாங்க? அங்கே காவல்துறை என்ன மாதிரி அறிவுறுத்தல்களை கொடுத்துருக்குறாங்க? தமிழ்நாட்டில் பெரும்பாலும் விஜய் வாகனத்துக்கு உள்ளதான் அமர்ந்திருப்பாரு, இப்போ மேலே நின்று கையசிச்சுட்டு போகக்கூடியதை பார்க்க முடிகிறது. அந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்காக அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க? அங்கே இருக்கக்கூடிய சூழலை விளக்க முடியுமா மணிகண்டன்? நிச்சயமாக இந்த திருச்சியிலிருந்து இந்த ரோட் ஷோ போல அந்த வாகனத்தின் மேல அவர் ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்கள், தொண்டர்கள், ரசிகர்களுடைய வரவேற்புகளை பெறுவது தொடங்கி இருக்கிறார். குறிப்பாக 2-3 விஷயங்கள் இதற்காக காரணமாக தெரிவிக்கப்படுகிறது. கரூர் தொடர்ந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லும் போது இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறார். எப்படி என்றால், தொடர்ந்து அவர் உள்ளே இருப்பதனால, அவரை பார்க்க முடியாத காரணத்தினால அவரோட வாகனத்துடனே ரசிகர்களும் பொதுமக்களும் அல்லது தொண்டர்களும் அவர் செல்லக்கூடிய இடத்தை நோக்கி செல்கின்றனர். அதனால்தான் ஒரு இடத்துல அதிக அளவுல கூட்டம் குவிந்து விடுகிறது என்பது காரணமாக கூறப்பட்டது. அந்த நிலையில சரி, செல்லக்கூடிய வழிகளிலே நாம் வாகனத்தின் மேல் ஏறி நின்றால் நம்மை பார்த்து விட்டு அவர்கள் கலந்து செல்வார்கள் என்பதன் காரணமாகத்தான் இந்த முடிவு அவர் எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் தொடர்ந்து அவர் மேலே இருப்பதால தொடர்ந்து அவரை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஓடியும், அதே போல இருசக்கர வாகனத்தில் எதிர் திசையில் ஆபத்தை உணராமல் பயணித்துக் கொண்டும் தொண்டர்களும் ரசிகர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் வருவது உள்ளபடியே அனைவருக்குமே ஒரு ஆபத்தான ஒரு நிலையை இருப்பதுதான் உணர்த்துகிறது. குறிப்பாக அவரது வாகனம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் என்ற ஸ்பீட்ல கூட நகரவில்லை, ஊர்ந்துதான் செல்கிறது. அந்த டிரைவரும் கூட ரொம்ப பாதுகாப்பா இடையில வரக்கூடிய யார் மோதும் வாகனத்தை மோதிவிடக் கூடாது என்பதற்காக வாகனத்தை இயக்குவதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதி தட்டாஞ்சாவடி பகுதிக்கு மிக அருகாமையில அவரது வாகனம் நெருங்கி இருக்கிறது. நகரத்துடைய மத்திய பகுதியில அவரது வாகனம் தற்போது இருக்கிறது. இந்த சூழல்ல நகர பகுதிக்கு வந்தக்கூடிய பொதுமக்கள், அவரை பார்ப்பதற்காக வந்த பொதுமக்கள், சாலையில நின்று கொண்டிருந்த பொதுமக்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் என முழுவதுமாகவே அவரது வாகனத்தை நோக்கிய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாயிண்டாக மாறி இருக்கிறது. ஒருவேளை நாம் மேலே வந்துவிட்டால் நம்மை பார்த்துவிட்டு கலந்து செல்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர் மேலே வந்தாலும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும் என்று அவரது வாகனத்தை தொடரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கிறது. மற்ற இடங்கள்ல தமிழ்நாட்டுல 1-2 அல்லது 20-30 வாகனங்கள் பின்தொடர்ந்து வரும். ஆனால் 100-200 இருசக்கர வாகனங்கள் எதிர் திசையில ட்ரிபிள்ஸாகவும் ஹெல்மெட் போடாம கையில ஒரு சைட்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு சில இடங்கள்ல கால் உடைஞ்சு கட்டோட ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் நம்ம இந்த ஃபாலோப்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். புதுச்சேரி எல்லையில தொடங்கிய, அதாவது புதுச்சேரி எல்லைக்கும் முன்பாக இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருந்து தொடங்கிய காட்சிகள் புதுச்சேரி நகர் பகுதிகள் வரை தொடர்கிறது. புதுச்சேரியை எட்டுவதற்கு முன்பாக அவரது 4 சக்கர வாகனத்துல கார்ல வந்த விஜய் ஓஷியன் ஸ்பிரே நட்சத்திர விடுதிக்குள்ளாக சென்று பிரச்சார வாகனத்துக்கு மாறியிருந்தார். அங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் அவர் பயணப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வாகனம் தட்டாஞ்சாவடி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர் செல்லக்கூடிய வழி எங்கிலுமே 2 புறங்களிலுமே இளைஞர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் திரண்டிருக்கின்றனர். அந்த திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பு, பரிசு பொருட்கள், மலர் மாலைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு தற்போது அவரது வாகனம் பரப்புரையுடைய முதல் பாயிண்ட நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. மற்றும் ஒன்றாக குறிப்பாக 10-11 தட்டாஞ்சாவடியில முடித்து 2வது பாயிண்ட்டுக்கு முன்னேறி இருக்க வேண்டும். இந்த நேரத்திற்கு 2வது பகுதியிலேயே பரப்புரையை அவர் முடித்திருக்க வேண்டும். ஆனால் 1 மணி வரை மட்டுமே அனுமதி இருக்கிறது. முதல் பகுதியில ஒரு 14 வேட்பாளர்கள் ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். என்ன நடக்க போகிறது, யார்
முதல் பாயிண்டோட முடித்துக் கொள்ள போகிறாரா, காவல்துறையோட அனுமதி நீட்டிக்கப்பட இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அதிகாரப்பூர்வமான விளக்கங்கள் இதுவரை இல்லை. ஆனால் முதல் பகுதி நடைபெறக்கூடிய தட்டாஞ்சாவடி நோக்கி அவரது வாகனம் இன்னுமே பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மணிகண்டன், இப்போ நம்ம ட்ரோன் ஷாட்ல எல்லாமும் கூட பார்க்க முடிஞ்சது, நீங்க சொல்றதை வச்சும் கூட பார்க்க முடியுது. இப்போ இந்த சாலையோட ரெண்டு பக்கத்துலயுமே இது வந்து 2-வே ரோடு இல்லையா, நடுவில் மீடியன் இருக்கு. ஆனா ரெண்டு பக்கத்துல இருந்து இவங்களுடைய டிராஃபிக்கே தான், ஒரு பக்கம் விஜயோடைய வண்டி வருது, இன்னொரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல வண்டியே போக முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இப்போ இதை காவல்துறை வந்து எப்படி கையாளுறாங்க, இல்ல அவங்க திட்டமிட்டு தான் இந்த மாதிரி பிரிச்சு விட்டுருக்காங்களா, டிராஃபிக் டைவர்ஷன் எதுவும் செய்யப்பட்டிருக்கா, இதுக்காக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாதவனா இதை எப்படி காவல்துறை கையாண்டிருக்காங்க? நிச்சயமாக இந்த வாகன ரேலியின் மூலமாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. இரண்டு புறங்களிலுமே இவர், அதாவது ஒரு புறம் நீங்கள் சொன்னவாறு அவருடைய பிரச்சார வாகனங்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய வாகனம், மறு திசையில எதிர் திசையில பாண்டிச்சேரிக்கு பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய எதிர் திசை சாலையிலும் கூட இவரது ஆதரவாளர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள், இருசக்கர வாகனங்கள்ல இளைஞர்கள் தான் பின்தொடர்கின்றனர். எதிர்பாகல்ல வரக்கூடிய பெரிய வாகனங்கள் அனைத்துமே அவர்களுடைய வலது புறத்துல ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் அதிக அளவுல பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறத நம்மால பார்க்க முடிகிறது. பிரச்சார பகுதியை அவரது வாகனம் நெருங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அவரது வாகனம் பிளாக் ஆகி இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாகனம் இதுவரையில சற்று வேகமாக வந்த நிலையில தற்போது ஊர்ந்து வருகிறது. பெரும் அளவுல டிராபிக் ஜாம் என்பது இந்த இரண்டு சாலைகளிலுமே ஏற்பட்டிருக்கிறது. நகருடைய மத்திய பகுதியை அவரது பரப்புரை வாகனம் வந்தடைந்திருக்கிறதையும் நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பிரச்சார பகுதியில கூடுதலான காவல்துறையினர் எப்படி பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்களோ அதே போல கூடுதலாகவே பாதுகாப்பு பணியில புதுச்சேரி, தமிழ்நாட்டோடு ஒப்பிடுகையில புதுச்சேரியில கூடுதல் பாதுகாப்பு கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருந்த நிலையில காவல்துறையினர், கமாண்டோ படையினர், அது மட்டுமல்லாமல் துப்பாக்கி ஏந்திய சிஎஸ்எஃப் படையினரும் கூட பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். மணிகண்டன், இப்போ நம்ம காட்சியில் பார்க்க முடியுது, அவங்க வந்து இன்னும் ஒரு மையப்பகுதியில் ஒரு மெயின் ஏரியாக்குள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் டிராஃபிக் வந்து அதிகமாகக்கூடியதை நம்ம வந்து ட்ரோன் ஷாட்டில் பார்க்குறோம். இது வந்து இப்போது அவர் இருக்கக்கூடியது எந்த இடம், எந்த பகுதி, எந்த ரோடு, நம்ம டிராஃபிக் சிக்னல்லாம் பார்க்க முடியுது. இது ஒரு சிட்டியோட மெயின் ரோடுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். பக்கத்தில் சிக்னல்லாம் இருக்குது. நியாயமாக இந்த நேரத்துக்கெல்லாம் அங்கே வந்து ஒரு தொடர் மூவிங் டிராஃபிக் இருக்கக்கூடிய இடம், அங்கே வந்து அது ஒரு மக்கள் கடலால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடியதை இந்த நேரத்தில் நம்ம பார்க்க முடியுது. இந்த இடம் எந்த இடம், எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்தை, இது என்ன சாலை, அதை பற்றி அந்த லொகேஷன் பற்றி விரிவா சொல்ல முடியுமா மணிகண்டன்? தட்டாஞ்சாவடி பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வினோபா நகர் எனும் பகுதியுடைய ஜங்ஷனுக்கு தான் இப்போது அவரது வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு 3 முனை ஜங்ஷன், அதாவது சிறிய பகுதியிலிருந்து பிரதான சாலையை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு ஜங்ஷன் போன்ற அமைப்பு கொண்ட பகுதி, நகருடைய மத்திய பகுதி என்பதால இந்த இடத்துல, அதாவது பரப்புரை நடத்தக்கூடிய தட்டாஞ்சாவடி பகுதிக்கு செல்ல முடியாத பொதுமக்கள், இளைஞர்கள் இந்த பகுதியில குவிந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. பெரும் அளவுல பெண்களும் கூட இந்த கூட்டத்தில் இருக்கின்றனர். பெண்களும் இளைஞர்களும் அதிக அளவுல குவிந்திருக்கின்றனர். அந்த இரண்டு புறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் திரளுக்கு இடையே அவரது வாகனம் ஊர்ந்து கொண்டு செல்கிறது. இருந்தபோதும் அவர் வாகனத்தின் மேல் நின்று அவர்களுடைய வரவேற்புகளை கையசைத்தவாறும் அவர்களுடைய வரவேற்புகளை பெற்று வருகிறார். இன்னும் 5 நிமிடத்திற்குள்ளாக அவரது வாகனம் தட்டாஞ்சாவடி பகுதியை சென்றடையும் என இங்க இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ் மற்றும் காவல்துறையினர் கூற கேட்கிறோம். இன்னும் 5 to 10 நிமிடத்திற்குள்ளாக இயல்பான டிராபிக் அவரது வாகனம் சென்றுவிடும் என்று தெரிவிக்கிறார்கள். ஆனால் அதிக அளவுல இன்னும் போக போக அதிகமாக கூட்டம் இருப்பதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள்ல வருபவர்களை காவல்துறையினர் மடக்கி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனங்கள்ல அவரது வாகனத்தை நோக்கி செல்லக்கூடிய பொதுமக்களையும் இளைஞர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வருகின்றனர். இருந்த போதிலும் நடந்தே அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. வாகனம் தற்போது பிரதானமாக பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரைட், இப்போ நம்ம திரையில பார்க்கிறோம், விஜய் அவர்கள் இந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துட்டார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ அவர் வந்து அந்த திறந்த வேன்ல இருந்து இறங்கி அவர் பிரச்சாரம் செய்யக்கூடிய பகுதியை நோக்கி செல்ல போகிறார். அதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடக்கிறத பார்க்க முடிகிறது. திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு அந்த இடத்திற்கு, பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு வந்துவிட்டார். தட்டாஞ்சாவடியில் தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சார பாயிண்ட்டுக்கு விஜய் வந்திருக்காருன்றதை பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒரு நாளில் 4 பாயிண்ட்ல அவர் பேச வேண்டியதாக அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. மதியம் 1 மணி வரை பெர்மிஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ 12 மணி ஆக போகுது கிட்டத்தட்ட. இப்போ தான் ஒரு பாயிண்ட்டுக்கே வராருன்னு பார்க்குறோம். அநேகமாக இந்த ஒரே பாயிண்ட்ல பேசிட்டு போயிடுவாரா, இல்லை இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, 2 இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கணும்.